அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரவணகுமார், சிஎஸ்கே கரியர் கைடன்ஸ் அகாடமில இருந்து. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, நிறைய காலேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்கு. நிறைய அட்மிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். ஏன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்மளுக்கு போர்டு எக்ஸாமினேஷன்ஸ் முடிஞ்சது. சிபிஎஸ்சி ஆகட்டும், ஸ்டேட் போர்ட் ஆகட்டும். ஸோ ஓரளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன மார்க் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணிருப்பாங்க. அந்த கெஸிங் பேஸ் பண்ணி என்ன மாதிரி காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன், இல்ல யாராவது சொல்றாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்றாங்க, இல்ல இவங்க சொல்றாங்க, இல்ல லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணவங்க சொல்றாங்க அப்படிங்கிற பேஸ் பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்மிஷன்ஸும் சம் பேரண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய எனாமஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 450 காலேஜஸ் நம்ம அந்த வீடியோ ஆல்ரெடி போட்டுக்கோம், என்னென்ன மாதிரி இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ்ல நிறைய விதமான கோர்சஸ் இருக்கு. எல்லாருக்குமே சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபில் ஆகாம இருக்க காலேஜஸும் லாஸ்ட் இயர் இருக்கு. ஸோ முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சீட் கிடைக்கணும் அப்படின்னா அந்த சீட், அந்த கோர்ஸ் அந்த காலேஜில் இருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். நம்ம கேட்டகரிக்கு அந்த காலேஜ்ல எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாமே தெரிஞ்சாதான் நாம வந்து ஒரு ஐடியாவுக்கு வர முடியும். ஸோ இந்த கட் ஆஃப் வந்து நம்மளுக்கு கிடைக்குமா, இதை பேஸ் பண்ணி தான் கட் ஆஃபே வருது இல்லைங்களா, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ எவ்வளவு சீட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டிமாண்ட் வர்சஸ் சப்ளை தான். ஸோ அந்த டிமாண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறது குறையிறது இருக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த காலேஜஸ்ல என்னென்ன மாதிரி கோர்சஸ் இருக்கு, ஆஸ் வெல் அஸ் எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது யூனிவர்சிட்டி காலேஜஸ். அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோஸ்ல சொன்ன மாதிரி 5-6 கேட்டகரியில ஃபர்ஸ்ட் வருது வந்து யூனிவர்சிட்டி காலேஜஸ். அந்த யூனிவர்சிட்டி காலேஜ்ல எந்தெந்த காலேஜஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தென் அதுல என்னென்ன சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப பார்த்துடலாம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து யூனிவர்சிட்டி காலேஜஸ். இது வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ் சர்தார் பட்டேல் ரோட்ல இருக்கிறது. கோட் நம்பர் 1. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட், சரிங்களா, நம்ம கெண்டில இருக்கிறது சிஇஜி கேம்பஸ். சிஇஜி கேம்பஸ் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து எல்லாருமே சொல்றது. தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ சிஇஜி கேம்பஸ் இது வந்து 1, ஓகேங்களா. தென் ஏசிடி கேம்பஸ், அதே சர்தார் பட்டேல் ரோடு அங்கேயே இருக்கிறதா ஏசிடி கேம்பஸ் அப்படிங்கிறது 2. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோடும் 2 அப்படின்னு தான் சொல்றாங்க, ஓகேங்களா. தென் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் அண்ணா யூனிவர்சிட்டி அதே கேம்பஸ்ல இருக்கிறது தான். இது வந்து பாத்தீங்கன்னா கோட் நம்பர் 3, ஓகேங்களா. இது வந்து ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங் அண்ணா யூனிவர்சிட்டி தான், கோட் நம்பர் 3. ஓகே. தென் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை எம்ஐடி கேம்பஸ், இது குரோம்பேட்டையில இருக்கு, தாம்பரம்ல, ஓகேங்களா. இது வந்து எம்ஐடி கேம்பஸ் அப்படிம்பாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோட் நம்பர் 4, ரைட். தென் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்டி ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அண்ணாமலை நகர் கடலூர். ஸோ அண்ணாமலை நகர் இது கோட் நம்பர் 5. ஸோ இது 5 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த 5 வந்து ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க. கோட் நம்பரும் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதுக்கு உண்டான கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரைட். ஸோ இந்த 5 காலேஜஸ்ல என்னென்ன மாதிரி கோர்சஸ் இருக்கு, அந்த கோர்சஸ்க்கு எவ்வளவு கட் ஆஃப் அப்படிங்கிறதா இப்ப நம்ம பார்க்க போறோம், சரிங்களா. சாரி, கட் ஆஃப்ல எவ்வளவு சீட்ஸ், இது வந்து சீட் மேட்ரிக்ஸ் 2024 என்ன சீட் இருந்துச்சு அப்படிங்கிறதா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஓசியில 17 சீட், பிசியில 14, பிசிஎம்ல 2, எம்பிசில 10, எஸ்சியில 8, எஸ்சிஏல 2 அண்ட் எஸ்டியில 1, ஓகேங்களா. டோட்டலா 54 சீட்ஸ் இருக்கு. தென் அப்பேரல் டெக்னாலஜி இதுல 27 சீட்ஸ் இருக்கு, ஓகேங்களா. தென் வந்து பார்த்தா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ். ஸோ இன்னைக்கு டிமாண்டட் கோர்ஸ் இதுதான். அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டியில கிடைக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கண்டிப்பா எல்லாருமே. ஸோ அந்த கோர்ஸுக்கு ஸோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா நம்மளுக்கு இருக்கிறது
டோட்டலா நம்மளுக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 54 சீட் இருக்குங்க. ஸோ 54 சீட்ஸ் இருக்கு. ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலேஜஸ் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேம்டு காலேஜ். ஸோ இதுல வந்து லேட்டஸ்ட் இதை வந்து நிறைய சீட்ஸ் இருப்பாங்களான்னா இல்லை. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய கோர்சஸ், அதாவது பட் பழைய கோர்சஸ் அப்படின்னாலுமே இன்னைக்கு டிமாண்ட் இருக்க கோர்சஸ் தான். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இதுல வந்து பார்த்தீங்கன்னா 53 சீட்ஸ் இருக்கு. பி பிளான் 36 சீட்ஸ் இருக்கு. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல டிமாண்ட் இருக்கு. மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்க டிமாண்ட் இருக்க சீட் 53. ஸோ இது அப்படியே பாத்துக்கோங்க. உங்களோட கேட்டகரி சப்போஸ் ஓசியில் இருந்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? பிசி 14, பிசிஎம் 2, எம்பிசி இது வந்து லாஸ்ட் இயர் அவங்க கொடுத்துருக்க சீட் மேட்ரிக்ஸ். ரைட். செராமிக் டெக்னாலஜி 55 சீட் இருக்கு. கெமிக்கல் இன்ஜினியரிங் 161 சீட்டுங்க, ஹையஸ்ட் நினைக்கிறேன். கெமிக்கல் இன்ஜினியரிங் பாத்தீங்க அப்படின்னா 161 சீட்ஸ் இருக்கு இன்னும் இருக்கு. ஓகே. கெமிக்கல் இன்ஜினியரிங்ல செல் சப்போர்ட்டிங் பாத்தீங்க அப்படின்னா 53 சீட் இருக்கு. சிவில் இன்ஜினியரிங்ல 107 சீட்ஸ் இருக்கு. தென் சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா 55 சீட்ஸ் இருக்கு. சிவில் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம். ஸோ யாராச்சும் வந்து தமிழ் மீடியம்ல சிவில் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா 27 சீட்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தனியா கவுன்சிலிங் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 216. ஸோ டிமாண்டட் கோர்ஸ்ல இதுவும் ஒரு முக்கியமான கோர்ஸ். 216 சீட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கு. ஆனா இந்த 5 காலேஜஸ்ல டோட்டலா. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இன்னைக்கு வந்து செம டிமாண்டட்ல ஓடிட்டு இருக்க கோர்ஸ். பட் பாத்தீங்கன்னா 55 சீட்ஸ் தான் இருக்கு. நிறைய காலேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுதான் இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. பட் அண்ணா யூனிவர்சிட்டி பொறுத்தவரைக்கும் கம்மியா தான் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ் மட்டும் இது வந்து பாத்தீங்கன்னா 54 சீட்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங், ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 160 சீட்ஸ் இருக்கு. இங்க 216 பிளஸ் 160 பாத்தீங்கன்னா 374 சீட்ஸ் பக்கமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ரைட். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 162 இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசிஇ பாத்தீங்க அப்படின்னா 162 சீட்ஸ் இருக்குங்க. ஸோ அதுல செல்ஃப் சப்போர்ட்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா 106 சீட்ஸ் இருக்கு. சரிங்களா. தென் அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எலக்ட்ரானிக்ஸ் செல்ஃப் சப்போர்ட்ல தான் நம்ம சொன்னது 106 சீட்ஸ் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்ல பாத்தீங்கன்னா 180 சீட்ஸ் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், விஎல்எஸ்ஐ, டிசைன் அண்ட் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் இதுல ஒரு 27 சீட்ஸ் இருக்கு. ஃபுட் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் இதுல ஒரு 35 சீட்ஸ் இருக்கு. ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா 54. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாத கோர்சஸ், நல்ல டிமாண்ட் இருக்க கோர்சஸ். இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி 27 சீட்ஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங்ல 53 சீட்ஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் 109 சீட்ஸ் இருக்கு. ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸோ நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பாத்தீங்கன்னா ஏஐ, தென் ஐடி, தென் இசிஇ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐடி ரிலேட்டட். ஐடி வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குனால கோர்சஸ் அதுல 109 சீட்ஸ் இருக்கு. அதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செல்ஃப் சப்போர்ட்டிங்ல 213 சீட்ஸ் இருக்கு. ரைட். லெதர் டெக்னாலஜி நிறைய இடத்துல இல்லாத கோர்சஸ், நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில மட்டும் இருக்கிற கோர்சஸ்ல இதுவும் ஒண்ணு. லெதர் டெக்னாலஜில 53 சீட்ஸ் இருக்கு. மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா பழைய கோர்ஸ், இதுலயும் 53 சீட்ஸ் இருக்கு. தென் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 26 சீட்ஸ் இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 215 சீட்ஸ் இருக்கு. ஐ திங்க் நிறைய இதுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்புறம் 216ங்க, இது 215, ஒரு சீட் கம்மியாக்கு அவ்வளவுதான். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல தமிழ் மீடியத்துல 27 சீட்ஸ் இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல மேனுஃபேக்சரிங் அதுல வந்து பாத்தீங்கன்னா 55 சீட்ஸ் இருக்கு. மைனிங் இன்ஜினியரிங் 26 சீட்ஸ் இருக்கு. பெட்ரோலியம் இன்ஜினியரிங் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங்ல 55 சீட்ஸ் இருக்கு. பார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் 53. பிரிண்டிங் அண்ட் பேக்கிங் டெக்னாலஜி இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்கேயுமே இல்லாத கோர்ஸ், செட்ல மட்டும் இருக்கிறது 54. இதுவுமே டிமாண்ட் இருக்கிறதா, பட் லிமிட்டட். ஸோ அந்த இடம் என்ன, எங்க நம்ம போய் லேண்ட் ஆகணும் தெரியணும்.
ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் 26 சீட்ஸ், 54 சீட்ஸ் இருக்கு. ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இதுவுமே நல்ல டிமாண்ட் இருக்கு ஸ்போர்ட்ஸ். ஸோ அது செல்ஃப் சப்போர்ட்டிங்ல வருது 26. ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் செல்ஃப் சப்போர்ட்டிங்ல வருது. தென் அதுவுமே 26 சீட்ஸ் இருக்கு. ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக் டெக்னாலஜி 55, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா 54. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல இருக்க 5 காலேஜஸ்ல நம்மளுக்கு வர சீட் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்ட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 மேல 3 காலேஜஸ் சொன்னேன் இல்லைங்களா, சிஐடி, ஏசிடி அண்ட் எம்ஐடி. இது வந்து பாத்தீங்கன்னா ஹை கட் ஆஃப்ல முடியும். அதனால யூனிவர்சிட்டி அப்படின்னா பிகாஸ் ஆஃப் அந்த இதை வந்து டேக் ஓவர் பண்ணதுனால வந்து வந்திருக்கு. அது கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியா தான் இருக்கு. அந்த பி பிளானிங் போறது ரொம்ப கம்மி. கோர்சஸ்மே லிமிடெட் ஒரு கோர்சஸ் தான். ஸோ அதுவும் இல்லை. ஸோ இந்த 3 காலேஜஸ் தான் மெயினா, சரிங்களா? சிஐடி, ஏசிடி அண்ட் எம்ஐடி. இதுக்கு கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற 5 வெரைட்டி ஆஃப் டிவிஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இவங்க கவுன்சிலிங்காக பிடிச்சிருக்கிறது, அது ஒவ்வொருத்தோட சீட் மேட்ரிக்ஸா நம்ம பார்க்கலாம். இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சீட்ஸ் இருக்கு. ஸோ 3101 சீட்ஸ் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 5 காலேஜஸ்ல மட்டும் 3101 சீட்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து ஒரு 24,000 25,000 பேர் வந்து கூப்பிடுறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கவங்க இந்த காலேஜஸ்ல எடுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் எடுக்க மாட்டாங்க. ஈவன் செகண்ட் ரவுண்ட்ல கூட சீட்ஸ் வந்து ஃபில் ஆகும், சரிங்களா? அதனால செகண்ட் ரவுண்ட்ல இருக்கவங்களுக்குமே இந்த கேம்பஸஸ்ல சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 5 காலேஜஸ் சீட் மேட்ரிக்ஸ். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கவுன்சிலிங். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ வெரி மச்.